வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு பத்ரிஜியோட யோக பரம்பரை அப்படிங்கிற இந்த புக்ல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரமிட் ஆசான்கள் அனைவரும் இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் இது மிகவும் அற்புதமான விஷயம். இனி இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது யோக பரம்பரைனா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் அவர் சொல்ல போறாரு. மனிதன் விலங்குகளிலிருந்து, அதாவது குழு ஆன்மாவில் இருந்து தனி ஆன்மாவாக மனித பிறவியுக்குள் நுழைந்த பின், அல்லது ஒரு பகுதி ஆன்மாவாக மனித பிறவி எடுத்து பின், அல்லது மற்ற கிரகங்களில் இருந்து அல்லது மற்ற சூரிய குடும்பங்களில் இருந்து, இப்படி பற்பல சூழ்நிலைகளிலிருந்து மனித பிறவியுக்குள் நுழைகிறது இந்த ஆன்மாக்கள் அனைத்தும். அதாவது ஃபர்ஸ்ட் மனுஷன் விலங்குகளா தான் இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க, அடுத்த நிலைக்கு போறாங்க. அனிமல் கிங்டம்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹியூமன் கிங்டம்க்கு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஆத்மா எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஆத்மா ஒரு ஒரு பகுதி ஆன்மாவா பிரிஞ்சு வந்திருக்கு மற்ற கிரகங்கள்ல இருந்து. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சோலார் சிஸ்டம் ஒண்ணுதான் நமக்கு தெரியும். ஏர்த் இருக்கு, ஏர்த் சுத்தி நிறைய அந்த பிளானட்ஸ் 9 பிளானட் தெரியும். அதுக்கப்புறமேட்டு சன் தெரியும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சோலார் சிஸ்டம். ஆனா யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ சோலார் சிஸ்டம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு 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 பகுதியா ஒரு ஆத்மா இந்த மனித உடல் எடுத்து நம்ம இப்போ இந்த உலகத்துக்குள்ள பிறப்பு எடுக்குது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதி ஆன்மாவா மனித பிறவி எடுக்குது. அதுக்கப்புறம் பல கிரகங்கள்ல இருந்து, நிறைய கிரகங்கள் இருக்கு, அதுல இருந்தும் அது ஒரு மனுஷ பிறவி எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி சூரிய குடும்பத்தில இருந்தும் வருது. ஸோ இப்படி பல சூழ்நிலைகள்ல இருந்து அந்த ஆத்மா ஒரு மனித பிறப்பை எடுத்து பிறக்குது இங்க பூமியில. இப்படி பிறப்பது ஆரம்பமானவுடன் பல பிறவிகளை மனித உடலில் எடுத்துக் கொள்கின்றன இந்த ஆன்மாக்கள். இதையே நாம் ஜென்ம பரம்பரை என்று அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, பல கிரகங்கள்ல இருந்து, சூரிய குடும்பத்துல இருந்து, இப்படி எல்லாம் பகுதியா ஒரு ஆத்மாவா உருவாகி மனித உடல் எடுத்து நம்ம பூமியில பிறக்குது இல்லையா? ஸோ அது நிறைய பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிறப்புகள் எடுக்கிறதுக்கு பேரு தான் இந்த ஜென்ம பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விலங்குகள், அதுக்கப்புறம் பூர்ணாத்மா, அப்புறம் வேறு உலகங்கள். யூனிவர்ஸ்ல இத்தனை உலகங்கள் இருக்கு. இதுல இருந்து எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தனியா யுனிக்கா ஒரு தனி ஆன்மாவா நம்ம மனித உடல் எடுத்து நம்ம பிறக்கிறோம். ஒரு முறை மனித பிறவிக்குள் நுழைந்த பின் ஆன்மா மீண்டும் மற்றொரு முறை விலங்குகள் உலகிற்கு செல்வது இல்லை. எப்பொழுதோ மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தால் மட்டும் விலங்குகள் உலகிற்கு செல்லலாம். இப்போ ஒரு ஒரு இப்போ நம்ம மனுஷ பிறவி எடுத்து பிறந்துட்டோம்னா திரும்பி அந்த விலங்கு உலகுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படிங்கும் போதுதான் நம்ம திரும்பி அந்த விலங்கு உலகுக்கே போவோம். அப்படி இல்லாம முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம போக மாட்டோம். ஆகவே மனிதனின் இந்த ஜென்ம பரம்பரை என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஜென்ம பரம்பரையின் இறுதி நிலையில்தான் மனிதன் ஞானவான ஞானவா ஞானமாவது ஆரம்பமாகிறது. இந்த விஷயத்தை பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைத்துள்ளார். அதாவது இந்த மாதிரி இந்த ஜென்ம பரம்பரையில இறுதி நிலையில இருக்கும் பொழுதுதான் அந்த மனுஷனுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்குது. இதைதான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. சோ பல பிறவிகளுக்கு பின்புதான் மனிதன் ஞானவான் ஆகிறான் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. சோ அந்த ஞானம் எப்ப கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி பல பிறவிகள் எல்லாம் எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்குது. இப்போ நமக்கே நிறைய பிறவிகள் நம்ம எடுத்திருப்போம். 100 இல்ல 120 எவ்வளவோ பிறவியெல்லாம் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சோல் நல்ல எவால்யூஷன் ஆகி ஆகி தான் இப்போ நம்ம இந்த தியானம் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். தியானத்துக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசு ஒரு பக்குவப்பட்டிருக்கு. நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, இத்தனை பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருக்கு, இந்த பிரச்சனைகள் தீரணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த செசேஷன் ஆஃப் சஃபரிங்னு சொல்லுவாங்க. இந்த துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது. புத்தர் இதை நமக்கு எப்பவோ சொல்லியிருக்காரு. எயிட் ஃபோல்ட் பாத்துல புத்தர் சொல்லியிருக்காரு. துன்பம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும், ஆனா அதுக்கு நம்மளால முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிருக்காரு. சோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஆனாபான சதி நம்ம செய்யணும் அப்படின்னு புத்தர் எப்பவோ நமக்கு சொல்லியிருக்காரு. சோ இப்போ இந்த தமோ குணம் அடுத்தது பார்க்க போறோம். இந்த தமோ குணம் யார் படிக்கிறது? அம்மா நீங்க படிக்கிறீங்களா தமோ குணத்தை? படிக்கிறோம்மா. ம். படிக்கிறேன். படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல. ஆ.
தமோ குணம். முதல் முதல் பிறவியில் அவனுக்கு ஞானம் அவசியமில்லை. குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடுவதைப் போல மனிதன் உடலுடன் விளையாடிக் கொண்டிருப்பான். உடலுக்காகவே வாழ்வான். உண்பது, குடிப்பது, படுத்துக் கொள்ளுவது, தூங்குவது, திருமணம், குழந்தைகள், அவர்களுக்காக வாழ்வது, அவர்களுக்காக போராடுவது, இப்படி இந்த பௌதீக உணர்வுகளுக்காகவே பல பிறவிகளை எடுத்துக் கொண்டிருப்பான். அதாவது இதுல எப்படின்னா, முதல் பிறவி எடுக்கிறான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் பிறவியில அவனுக்கு சுத்தமா ஞானமே இருக்காது அந்த ஆன்மாவுக்கு. அப்ப குழந்தைக எப்படி பொம்மையோட வச்சு விளையாடுதோ, அதே மாதிரி மனிதனும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம குழந்தை பெத்துக்கணும், அதாவது அவங்க உடலுக்கு என்னென்ன தேவையோ, நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், படுத்துக்கணும், தூங்குவது, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கணும், அவனுக்காக வாழ்றது, குழந்தைகளுக்காக போராடுவது, இப்படியே அந்த பௌதீகத்திலேயே அவருடைய இது காலம் பூரா போயிரும். இந்த பிறவி அந்த ஒரே பிறவியில் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிறவிகள் அவங்க போராடுவாங்க. பல பிறவிகளை எடுப்பாங்க இந்த உலகத்துல. அப்படி பௌதீக பிறவிகளை மீண்டும் மீண்டும் எடுக்கிறத ஏன் விரும்புவான்னா, இவங்களுக்கு ஒரே இதுதான், எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், நல்லா களியாட்டங்கள் இது பண்றது, இப்படி இப்படி மீண்டும் மீண்டும் பல இடங்களில் பிறந்து கொண்டே இருப்பான். இறப்பாங்க, திருப்பி ஒரு ஜென்மம் எடுப்பாங்க. இப்படியாக ஒரு 50, 60, 100, 150, 200 பிறவிகள், இன்னும் கூட பிறவிகள் கடந்து போய்விடும். அதன் பின் வெறும் இட்லி சாம்பார் உண்பதற்காக, கோழியை உண்பதற்காக, ஆட்டை உண்பதற்காக பிறக்கவில்லை என்கிற எண்ணம் எப்பொழுது தோன்றும்னா, இந்த எண்ணம் தோன்றியவுடன் தான் மனிதன் அடுத்த நிலைக்கு போவான். அதாவது முதல் ஜென்மத்துல அவங்களுக்கு எதுவுமே பிறவிகள் எடுக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஞானமே இருக்காது. ஞானம்னா என்னன்னே தெரியாது. தனக்காக வாழ்வாங்க, தன் குழந்தைகளுக்காக வாழுவாங்க, பாடுபடுவாங்க. இப்படியே அவங்களுடைய டைம் எல்லாம் போயிரும். சாப்பிடுவாங்க. அதுல இந்த இது மாதிரி அசைவ உணவுகள்ல விருப்பமா எடுத்து சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஞானம்னா என்னம்னே தெரியாது. இந்த எண்ணம் தோன்றியவுடன் மனிதன் அடுத்த நிலைக்கு செல்லுகிறான். ஆமா. இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, வெறும் சாப்பாட்டு மேலதான் கவனம் இருக்கும். சாப்பாட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம உயிர் வாழ்றோம். அதே மாதிரி இந்த பௌதீக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட ஆசை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. இவ்வளவுதான், நம்ம ருசியா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அந்த இப்போ சில உலகத்துல பேர் பாத்தீங்கன்னா அனுபவிக்கணுமோ வீக்கெண்ட் ஆனா பப்புக்கு போறது, இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த தமோ குணம், நல்லா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு வெரைட்டியா இந்த மாதிரி ருசியா சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தோணும், ஓகே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பிறக்கணும், நம்ம வெறும் சாப்பிட்றதுக்காக பிறக்கலாங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு தோணும். ஸோ இப்போ அடுத்து இப்படி அடுத்த குணம் பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். ரஜோகுணம் நம்ம வித்யாமோகன் மாஸ்டர் நீங்க படிங்க. மாஸ்டர், இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். நாளையில இருந்து எனக்கு எதுக்குமே வாசிக்கிறதுக்கு சந்தோஷம் தான். நாளையில இருந்து நான் உங்களுக்கு எல்லா மாஸ்டருக்கும் நம்மளே லாக் வச்சிடலாம். எப்படின்னா, பார்ட்டிசிபன்ஸ்ல ஆல்பபெட்டிக்கல் வைஸ் நேம் இருக்கும். நீங்க நேம் வாசிச்சிடுங்க. பாஸ் முடியாதவங்க பாஸ் சொல்லிக்கலாம், நம்ம அதை ஏத்துக்கலாம். ஓகே நான் இப்ப வாசிக்கிறேங்க. ஓகே மாஸ்டர். எல்லாரையும் படிக்க வைக்க யார் ஆல்பபெட்டிக்கலா பண்றோம். ஓகே. ரஜோ தமோ குணத்தில் பல பிறவிகள் கடந்த பின் நான் மக்களுள் ஒரு அடையாளத்தை பெற வேண்டும். நான் ராஜாவாக வேண்டும். நான் மற்றவர்களை விட முக்கியமானவனாக இருக்க வேண்டும். எனக்கு பின் தான் அனைவரும் இருக்க வேண்டும். அனைவரும் என் கால்களை தொட்டு வணங்க வேண்டும். அடுத்தவரின் கால்களை தொட்டு வணங்கக்கூடாது என்று கூறும் அதிகார ஆசைகளுடன் இருப்பான். இதையேதான் நாம் ரஜோகுணம் என்று அழைக்கிறோம். நாம் ஃபர்ஸ்ட் தமோ குணத்துலதான் பிறப்போம், மனித பிறவியா வந்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஜோகுணத்துக்கு மாற ஆரம்பிப்போம். ஏன் எல்லாரும் நம்மளுக்கு கீழே இருக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற குணம் இரண்டாவதா மனிதனுக்கு ஏற்பட மனித பிறவி எடுத்த பிறகு முதல்ல தமகுணத்துல இருப்போம்னு சொல்றாங்க. அடுத்தது இது போல ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கீழேதான் எல்லாரும் இருக்கணும், நான் தான் ராஜாவா இருக்கணும், என் காலை எல்லாரும் சுட்டு வணங்கணும், நான் சொல்ற வார்த்தைகளை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற குணம் வந்துரும். அந்த குணத்துக்கு பேரு ரஜோகுணம் அப்படின்னு சொல்றாங்க.
எஸ், கரெக்ட் மாஸ்டர். ரஜோகுணம்ங்கிறது அந்த ஐடென்டிட்டி வந்துரும். நான் தான் அப்படிங்கிற அந்த தாங்கிற அந்த அகந்தை, அந்த ஈகோ வந்து அவனுக்கு வந்துரும். தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், எல்லாரையும் ஆட்சி செய்யணும், அடக்கி ஆளணும். பொதுவா அரசியல்வாதிங்க வந்து ரஜோகுணத்துல இருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் அடக்கி ஆளணுங்கிற குணம் வந்து அரசியல்வாதிங்களுக்கு இருக்கும். ஸோ இதையும் படிச்சிருங்க மாஸ்டர். கொஞ்சம் இருக்கு. ஓகே மாஸ்டர். படிக்கிறது என்னைக்குமே ரொம்ப விருப்பமான ஒண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இது யாரையும் எதுவும் பாதிக்க கூடாதுன்னு என்னமோ இப்பெல்லாம் மனசுல எண்ணம், அவ்வளவுதான். பிரம்மீட ஆசான்கள் அனைவரும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 100 பிறவிகளில் தமோகுணத்தில் இருப்போம். மற்றொரு 100 பிறவிகள் ரஜோகுணத்தில் இருப்போம். 100 பிறவிகள் என்பது குறிப்பாக சொல்லப்படுவது மட்டுமே. ஆனால் அது இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் பல 100 பிறவிகளை எடுத்துக் கொள்கிறான். அதில் எத்தனை பிறவிகள் எந்தெந்த குணத்திற்காக செலவழித்தான் என்பது அந்த ஆன்மாவின் ஆசைகளின் தெளிவை பொறுத்து இருக்கும். அதாவது பிரமிட் ஆசான்கள் இத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அனிமல் கிங்டம்ல இருந்து ஹியூமன் கிங்டம்க்கு வரக்குள்ள தமோ குணத்துல இருப்போம், அடுத்தது ரஜோ குணத்துல மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு 100 வருஷம் தமோ குணத்துல இருப்போம், அடுத்த ஒரு 100 வருஷம் ரஜோ குணத்துல இருப்போம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுக்கணும் ஒழிய கம்பல்சரி நம்ம 100 வருஷம் தான் தமோ குணத்துல இருப்போம், அடுத்த 100 வருஷம் தான் ரஜோ குணத்துல இருப்போம் என்பது இல்ல. நம்ம ஆன்மா தான் முடிவு பண்ணும். ஏன்னா இப்ப நம்ம ரஜோகுணத்துல பிறக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல ஒரு வித அனுபவங்களை பெற்றிருப்போம், அடுத்த ஜென்மத்துல அதே ரஜோகுணத்துல வேறு வித அனுபவங்களை பெறுவோம். அப்ப இது எத்தனை ஜென்மம் நம்ம இந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்மா தான் முடிவு பண்ணுது. அதனால ப்ராப்பரா 100 வருஷம் தான் இருப்போங்கிறது இல்ல, அந்த வருஷங்கள் நம்ம ஆன்மா தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஆன்மாவுடைய ஆசைகளின் தெளிவை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குணம் வந்து மாறணும்னா அதுக்கும் அந்த ஆன்மா பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த முதல்ல அந்த ஆன்மா ஆசை போனாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஞானமே பிறக்கும். அடுத்தது சாத்வீக குணம். சாத்வீக குணம் யார் படிக்கிறீங்க? அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாருங்க. இப்ப நானும் படிச்சுட்டேன், அம்மாவும் படிச்சுட்டாங்க. உங்க நேம்க்கு அடுத்தது யாரு இருக்காங்க? எல்லாம் நாளைக்கு மீட் பண்ணலாங்க. ஓகேப்பா. சாந்தி ரேகா மாஸ்டர் கிளம்புறீங்களா? ஓகே. ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ ரேகா சிஸ்டர். ரொம்ப சரிங்க. ஓகேங்க. ஓகே, சரிங்க. அடுத்தது இப்போ சாத்வீக குணம் வந்து நான் படிச்சிடுறேன். ஜெயசுதா வராங்க. ஜெயசுதா மாஸ்டர் நீங்க அவங்களால படிக்கிறீங்களா? முடியாதுன்னா பாஸ் சொல்லிட சொல்லுங்க மாஸ்டர். முடியலன்னா நீங்க சொல்லிடலாம். சாரி மாஸ்டர், நான் வெளியே இருக்கேன் மாஸ்டர். நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்னொரு வாட்டி நான் வேணா வாசிக்கட்டுமா சாந்திமா? அடுத்தது ஷர்மிளா இருக்காங்க, ஸ்ரீதேவி, விமலா. அவங்க 2 பேரையும் கேட்டுட்டு எல்லாம் நம்ம மறுபடியும் அம்மாட்டே வந்துடலாம் மாஸ்டர். ஸ்ரீதேவி மாஸ்டர் உங்களால முடியும்னு சொல்லுங்க. முடியும்னா ஓகே சொல்லுங்க. ரீட் பண்றேன் மாஸ்டர். பட் மீனிங் நீங்க சொல்லிடுறீங்களா இல்ல நானே சொல்லவா? மீனிங் நான் வேணா சொல்றேன், நீங்க ரீட் பண்ணிருங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன். ஓகே. சாத்வீக குணம். இப்படி ரஜோ குண பரம்பரையில் சில பிறவிகள் கடந்த பின் சாத்வீக குணம், அதாவது நான் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த தமோ குணம் ரஜோகுணத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பான், பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இருப்பான். நான் அந்த சைடு போய் உட்காந்துட்டேன், மறந்துட்டேன். நான் எப்பயும் இங்கே தானே உட்காருவேன். அண்ணன் இங்க சாப்பாடு போட்டு அவனுக்கு உள்ள கை உனக்கு எப்படிங்க மாஸ்டர்? அனுபவித்து இந்த சாத்வீக குண பரம்பரையில் வந்த பின் இனி துன்பங்களை அனுபவிக்க கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்
எனும் ஞானம் மெதுவாக ஆரம்பமாகும். அங்கிருந்து ஆரம்பமாகிறது ஒவ்வொருவருக்கும் யோக பரம்பரை. எனவே நாம் இப்போது இந்த யோக பரம்பரை பற்றி தெரிந்து கொள்வோம். யோக பரம்பரை வருவதற்கு முன் கர்ம பரம்பரையில் போகங்களுக்காக பல பிறவிகள், அதிகாரங்களுக்காக பல பிறவிகள் கடந்த பின் இந்த சத்தியத்திற்காக சத்தியம் என்றால் என்ன எனும் தேடலுக்காக இந்த யோக பரம்பரை ஆரம்பமாகிறது. சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யோகம் செய்ய வேண்டும். சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தில் வாழ வேண்டும். ஆகவே சிறப்பாக யோக பரம்பரையை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த யோக பரம்பரையில் சாதாரணமாக நமக்கு 4 யோகங்கள் உண்டு. அவை கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இது சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் சாதாரணமான விஞ்ஞானம் எப்பொழுதும் உண்மையாக விஞ்ஞானம் ஆகாது. ஏனெனில் பக்தி யோகம் என்பது உண்மையில் கிடையவே கிடையாது. கிருஷ்ணரின் சிலையை பூஜிப்பது, இயேசு கிறிஸ்துவின் படத்தை பூஜிப்பது என்பது பக்தி யோகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது பக்தியின் ஒரு வழியே தவிர பக்தி யோகம் ஆகாது. உண்மையை கூற வேண்டும் என்றால் பக்தி யோகம் என்பது கிடையவே கிடையாது. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சாத்வீக குணம். சாத்வீக குணம்னாவே எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அந்த அமைதியான குணத்தை வந்து நம்ம சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரஜோ குணத்துல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ரஜோ குணத்துல நிறைய விஷயங்கள், பல பிறவிகள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த சாத்வீக குணம் அப்படின்ற இந்த குணத்துக்கு வருவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வரும், ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள்லாம் நம்ம பட்டுட்டு இருக்கோமே, இனிமே நம்ம கஷ்டப்படக்கூடாது, இனிமே இந்த துன்பங்களே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் நிறைய துன்பத்துல வந்து அவங்க உழண்டிருப்பாங்க, நிறைய பார்த்திருப்பாங்க ப்ராப்ளம்ஸா. ஸோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிரச்சனைய பார்த்து பார்த்து இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இன்பமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் அவங்க அந்த சாத்வீக குணத்துக்குள்ளேயே வருவாங்க. அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு வருவாங்க. ஸோ அந்த ஞானம் வந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த யோக பரம்பரை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த யோக பரம்பரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 4 யோகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த கர்ம யோகம், இன்னொன்னு பக்தி யோகம், இன்னொன்னு ஞான யோகம், இன்னொன்னு ராஜ யோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 யோகத்தை பத்தி நம்ம தனித்தனியா அடுத்தது சொல்லியிருக்காரு. அது அப்புறமா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யோக பரம்பரையில இந்த 4 யோகம் இருக்கு. இன்னொன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாதாரணமா இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து உண்மையானது கிடையாதுங்கிறாங்க. பக்தி யோகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்ப நம்ம சிலை வழிபாடெல்லாம் பண்றோம், கிருஷ்ணரை வழிபடுறோம், அதே மாதிரி இயேசு படத்தை வச்சு பூஜிக்கிறோம். இதெல்லாம் வந்து செய்யவே தேவையில்ல. அது வந்து உண்மையே கிடையாது. அது பக்திக்கான ஒரு வழிதான் தவிர்த்து அது வந்து உண்மை கிடையாது. பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து நம்ம பத்ரிஜி சொல்றது என்னன்னா, நமக்கு அந்த ஞான யோகத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான். இந்த ஞான யோகத்துக்கு அடுத்தது ராஜ யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகங்கள். இந்த கர்ம யோகம், பக்தி யோகம்ங்கிறது வந்து நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள மாட்டிப்போம். அதாவது நமக்கு வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்காது கர்ம யோகத்திலையும் பக்தி யோகத்திலையும். அந்த நிலையெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜஸா தாண்டி வரும் பொழுதுதான் அந்த ஞான மார்க்கம்க்கு நம்ம வருவோமே. அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காரு. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நன்றி. ஓகே மாஸ்டர்ஸ், இதுல உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது அப்படிங்கறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். மாஸ்டர் ரெக்கார்டிங். ஓகே, ஆக்சுவலா ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணியாச்சா?